ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டை பாதுகாத்துட்டு இருக்க பாடி கார்டு மசில் தான் பார்க்க போறோம். வேற யாரு, நம்ம டெல்டாய்டு மசில் தான். இதோட ஷேப் பாத்தீங்கன்னா இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கும். ஜிம் போறவங்களுக்குலாம் தெரியும், ஒரு ரவுண்டடான ஸ்டைலிஷ் லுக் கொடுக்கறதே இந்த டெல்டாய்டு மசில் தான். ஸோ இந்த டெல்டாய்டு மசில்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 பவர்ஃபுல்லான பிரதர்ஸ் இருக்காங்க. ஆன்டீரியர், போஸ்டீரியர் அண்ட் மிடில். இவங்க வந்து ஷோல்டருக்கு ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட அனாட்டமிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நிமோனிக்ஸ் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். கேஷுவல் டியூட்ஸ் ஆர் ஹேக்கர்ஸ் with axe perfume. இந்த கேஷுவல் தான் இதோட ஆரிஜின். C for clavicle. anterior fibers வந்து lateral 1/3 of the clavicle ல ஆரிஜின் ஆகும். இதே middle fibers acromion ல ஆரிஜின் ஆகும். கரெக்டா சொல்லணும்னா superior surface of the acromion. மூணாவது posterior fibers. இதோட ஆரிஜின் வந்து spine of the scapula. anterior fiber வந்து first bench student மாதிரி clavicle ஆரிஜின் ஆவாரு. acromion ல வந்து middle fiber வந்து middle bench மாதிரி ஆரிஜின் ஆவாரு. நெக்ஸ்ட் நம்ம ஆளு பேக் பெஞ்சர், அதுதான் posterior fiber. அவர் வந்து spine of the scapula ல ஆரிஜின் ஆவார். கிளாவி ஃப்ரண்ட், அக்ரோ மிடில் அண்ட் ஸ்பைன் பேக். நெக்ஸ்ட் இதோட இன்சர்ஷன். கழுத கிட்ட குடிச்சு வருன்ற மாதிரி 3 பேரும் என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் சேரக்கூடிய ஒரே இடம் டெல்டாய்டு டியூபராசிட்டி ஆஃப் ஹியூமரஸ். இங்க தான் இன்சர்ட் ஆவாங்க. கரெக்டா சொல்லணும்னா மிட் ஷாஃப்ட். நெக்ஸ்ட் இதோட ஆக்ஷன். சோ இதோட ஆக்ஷன் பாத்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் ஃப்ளக்ஸ், மிடில் அப்டக்ட், பேக் எக்ஸ்டெண்ட். அதாவது ஆன்டீரியர் ஃபைபர் முன்னாடி இருக்கா அப்படிங்கிறப்ப முன்னாடினா கையை தூக்குறமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளெக்ஷன் அண்ட் இன்டர்னல் ரொட்டேஷன். இதுவே மிடில் ஃபைபர்ஸ் சைட்ல இருக்கு அப்படிங்கிறப்ப சைடுனா என்ன, அப்டக்ஷன். இந்த அப்டக்ஷன்ல 15 to 90 டிகிரி அப்டக்ஷன் நம்ம மிடில் ஃபைபர்ஸே பார்த்துக்கோம். ஆனா இதுல இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 0 to 15 டிகிரி பாத்தீங்கன்னா நம்ம சுப்ராஸ்பைனட்டஸ் இருக்குல்ல, அவர் பார்த்துக்குவார். அண்ட் போஸ்டீரியர். போஸ்டீரியர்னா பின்னாடி இருக்கா, அப்ப எக்ஸ்டென்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் இதோட நர்வ் சப்ளை. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஆக்ஸ் பெர்ஃபியூம். ஆக்ஸ்னா ஆக்ஸிலரி நர்வ், இதோட நர்வ் சப்ளை. நெக்ஸ்ட் இதோட பிளட் சப்ளை. இதுல வந்து 2 மெயினான ஆர்டரிஸ் இருக்கு. தொரக்கோ அக்ரோமியல் ஆர்டரி அண்ட் போஸ்டீரியர் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்டரி. இதை நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, டாப்ஸ், தொரக்கோ அக்ரோமியல், ஆன்டீரியர் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்டரி, போஸ்டீரியர் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்டரி. இதைத்தான் நான் ஹேக்கர்ன்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஹியூமரல் ஆர்டரியை ஞாபகம் வச்சுக்கிறது தான் நான் ஹேக்கர்ன்ற சொல்லியிருப்பேன். இது எப்படி நம்ம இந்த சப்ளைங்கிறத நம்ம வச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த தொரக்கோ அக்ரோமியல் ஆர்டரி ஜொமேட்டோவோட ஓனர் மாதிரி ஃப்ரண்ட் ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுவார்னு வச்சுக்கலாம். இதுவே போஸ்டீரியர் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்டரி பேர்லயே இருக்கு, பின்னாடி பக்கம் பேக் பல்க் சப்ளை. அதுவே ஆன்டீரியர் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் முன்னாடி இருக்கு, அப்ப ஃப்ரண்ட் சப்ளை. இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இந்த ஆக்ஸிலரி நர்வ் இருக்குல்ல, அது மட்டும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து உங்க ஷோல்டர் பரோட்டா மாதிரி ஃபிளாட் ஆயிரும். அப்புறம் இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன். இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் கரெக்டா தான். டெல்டாய்டுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் தான். கொஞ்சம் நர்வ் அவாய்ட் பண்றது நல்லது. இல்லைன்னா டோஸ் வந்து டெல்டாய்டுக்கு இல்ல, உங்களுக்கு தான். சப் அக்ரோமியல் பர்சைட்டிஸ். கையை தூக்கும் போதே ஷோல்டர் கதறும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். லைட்டா நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். கேஷுவல் அதோட ஆரிஜினா இருக்கும். டியூட்ஸ் இன்சர்ஷன் பாயிண்ட் அண்ட் ஆக்ஸ் பெர்ஃபியூம் இட்ஸ் a nerve supply and blood supply the hacker humeral circumflex artery. டாப்ஸ்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சிருப்போம். அண்ட் ஆக்ஷன் ஃப்ரண்ட் ஃப்ளெக்ஸ், மிடில் அப்டக்ட் அண்ட் பேக் எக்ஸ்டெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். See you all in next video. Thanks for watching.